என்ன சுப்பமா தாளிப்புலாம் பலமாக இருக்கு. கடுகு அப்படியே அப்படியே வெடிக்குதே டம்மு டும்முன்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெடிக்க வேண்டியதெல்லாம் வெடிக்க மாட்டேங்குது. சும்மா இருக்கிறதெல்லாம் வெடிக்குது. சரி, அதுதான் இந்த மல்லிகைப்பூ வச்சிருக்கல, இன்னைக்காவது ஏதாவது வெடிக்குதான்னு பார்ப்போம். கருவேப்பிலையே போடாம என்ன கடுகு முத்திரம் போட்டு வச்சிருக்க? டெய்லி மல்லிகைப்பூ வெடிக்குன்னு தான் பாக்குறேன். மல்லிகைப்பூ வைக்கிறதா வெடிக்குது. என் வாழ்க்கையில ஒன்றும் வெடிக்க மாட்டேங்குது. ஏண்டி அதை அப்பப்போ போடணும். என்ன கடைசியா போடுற மல்லிகைப்பூ வச்சு கருவேப்பிலைய எப்போ போட்டா உனக்கு என்ன? சட்னி வேணுமா வேண்டாமா? வேணும். ரொம்ப பேசினா பழைய சூட போட்டுருவேன். சும்மா இருக்கு. என்ன அதெல்லாம் எல்லாரும் எல்லாம் எப்படி போடுவாங்க? நீ என்ன வேற மாடல்ல போடுவீங்க? என்னப்பா இது அதிசயமா இருக்கு. ஏப்பா கருவேப்பிலைய எப்பயுமே எண்ணெயில தாளிச்சு போட்டுதான் நான் பார்த்துருக்கேன் உலகத்துல. இது என்ன உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்கு. அதுக்காக நீ மல்லிகைப்பூ வச்சுட்டேங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எதை வேணாலும் சாப்பிட்டு போவேங்கிற அந்த எண்ணமா உனக்கு? அப்புறம் எனக்கு இல்லையா அது? இந்த வேகிற இட்லி யாருக்கு? என்ன அடுப்பே எரியாம எப்படி இட்லி வேகுது? ஓ, அடியில எரியுது. சரி, இன்னைக்கு என்ன தலையெல்லாம் அப்படியே பூ மல்லிகைப்பூ 3 முழம் வச்சிருக்க? 3 முழம் மல்லிகைப்பூ. டெய்லி கொண்டு வரும். சரி வாங்கி பாவம் கஷ்டப்படுது. அவங்க தோட்டத்தை போட்டு சொல்லி வாங்கி வச்சு. மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அத மாதிரி உன் மண்டையில இருக்கிற பூவுக்கும் மனம் உண்டு. முதல்ல கொட்டை இருக்க. சரி, இப்ப என்ன சாப்பிட்றதுக்கு என்ன? எனக்கு சாப்பாடை கொடு. இவர் பச்சை மண்ணி போட்டு தவந்துக்கிட்டு வராரு. இவருக்கு அப்படியே 2 இட்லியை போட்டு பசஞ்சு அப்படியே ஆடு ஊட்டணும். போடாங்கிட்டு எந்திருக்கு போய் போட்டுன்றேன். எப்படிப்பா? உனக்கு ஒரு டவுட் கேட்குறேன், இதுக்கு முந்திர கிளியர் பண்ணிட்டு போ. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கண்ணங்கரேன்னு கருவாச்சி மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா செக்கச்செவேர்னு அப்படியே செவச்செவச்சவன்னு நயன்தாரா மாதிரி இருக்கு. எப்படி அது? இது உண்மையான கலரா இல்ல நிப்பான் பெயிண்டா? சும்மா தானே இருக்கேன். நிப்பான் பெயிண்டா இருக்கு. கலரு எப்ப நல்லா சாதனா மாதிரி வந்துட்டியே. சாதனா அப்படிதான் கருப்பா இருந்தா, இப்ப பார்த்தா நல்லா கலர் ஆயிட்டா. இப்படி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, உன் தலையிலேயும் மல்லிகைப்பூ பாக்குறதுக்கே அப்படியே தரமா இருக்கே. யார் சாப்பிடுறது? மதுரை மல்லி தலையில மதுரை மாவு. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க? நான் தான் சாப்பிடணும். இப்படி இட்லியை பார்த்து என்ன நான் தொடாம இருப்பேனா? அப்படியே பஞ்சு போல இருக்கே. அப்படியே தொட்டு பிச்சு தின்னுட்டாலும் பிச்சு திங்காட்டினாலும் சும்மாவாவது வாயில போட்டு சவக்கு சோக்கு சவக்கு சோக்குன்னு இட்லியில போட்டு பிசைஞ்சு தொட்டு நக்கிறதுக்கே இப்படி சொல்றியே. அதெல்லாம் சாப்பிட்டா பழைய கஞ்சியை வை, காலையில குடிக்கணும். சூப்பரா இருக்குப்பா. நீதாப்பா ஒரு குடும்ப இஸ்திரி. இல்ல இல்ல, எதையுமே வேஸ்ட் ஆக்காம வைக்கிற பாரு. என்ன திருப்பி கருப்பாயிட்ட? ஓ, அது பில்டரா? இதுதான் ஒரிஜினல். இந்த பச்சை கலர் நைட்டில அப்படியே பைத்தியக்கார கிளவி மாதிரியே இருக்கிய. இப்ப கலரா இருக்கிய. எல்லாமே ஏதோ ஒரு லைட்டை போட்டு வச்சிருக்க போல. என்ன உன் இட்லி துணி 2 மேலே காயுது? ஏப்பா எதுக்கு சிரிக்கிற? இட்லி துணி இந்த மாதிரி